அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிளைமேட் சேஞ்ச் இதனால் நம்ம என்னென்ன பாதிப்புகளை சந்தித்து வரோங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம், காரணமும் பார்த்தோம். இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்திருக்கு இதை தடுக்கிறதுக்காக வேண்டி. நம்பர் 1, பெட்ரோல் டீசல் பயன்பாடை குறைக்கணும். அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. 2 வீலரில் ஆரம்பித்து, கார்ஸில் ஆரம்பித்து, ட்ரக்கு வரைக்கும் இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் வந்த வண்ணமாக இருக்குது. மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய கார் மேனுஃபேக்சரர்ஸ் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னொரு விஷயமும் நம்ம நாட்டில் நடந்து நீங்கள் இது பார்த்துருப்பீங்க. அந்த BS4லேருந்து BS6க்கு போயிட்டோம். BS5 வராமல், BS4னா பாரத் ஸ்டேஜ் 4 அந்த இன்ஜின். அந்த இன்ஜின்லேருந்து நம்ம BS5 போகாமலே BS6க்கு போயிட்டோம். அந்நேரம் பயங்கரமான வெஹிக்கிள் மேனுஃபேக்சரோட எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணி தான் அதை பண்ணாங்க. போல்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆக்ஷன் எடுத்துச்சு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துழைச்சு அந்த இதை கரெக்டாக பண்ணி ஆகணும், BS4 6க்கே போயிடணும் அப்படின்ட்டாங்க. அதில் என்னென்னா உங்களுக்கு அந்த பெட்ரோல் டீசல் யூசேஜ் இருந்தாலும் அதில் வர்ற வாகன புகையின் அளவு ரொம்ப குறைஞ்சிடும். கார்பன் வெளியிடுறது ரொம்ப குறைஞ்சது. அதனால தான் BS6 தான் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண முடியும். BS4 பல ஆஃபர் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ BS6 தான் நடைமுறையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி நடவடிக்கைகள். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை அப்படி குறைச்சிட்டா கூட யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கணும், மாசுபடாத எலக்ட்ரிசிட்டியாக இருந்தால் தான் பூமி வெப்பமடையாமல் இருக்கும். மாசுபடாத எலக்ட்ரிசிட்டி எங்கே எடுக்கிறது? 3 சோர்ஸ் தான். ஒன்று விண்டு மில், இன்னொன்று வாட்டர் ரிசோர்ஸு நீர் மின்சக்தி, இன்னொன்று முக்கியமானது சோலார் பவர் சூரிய மின்சக்தி. இந்த 3லேருந்து நம்ம பவர் எடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மால் எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் நம்ம ஓட விட்டாலும் கண்டிப்பான முறையில் இந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும் பூமி வெப்பமயமாதல. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரயில்வேல டீசல் பயன்பாடு முற்றிலும் 100% முடிவு கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி மயமாயிடுச்சு. 95% மேலே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் ஆகிடும். 100% டீசல் பயன்பாடு இல்லாமல் நம்மளுடைய ரயில்வே இன்னைக்கு இயங்குதுங்க மின்சாரத்தில். அப்போ அந்த மின்சாரத்தையும் மாசுபடாத மின்சாரத்தை கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் நாம் எடுத்து வரோம். பல மாநாடு நடந்துச்சுங்க. அதாவது ஜப்பானில் நடந்துச்சு, அப்புறம் பாரிஸில் நடந்துச்சு 1999. 2021 பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு கிளாஸ்கோ மாநாடு நடந்துச்சு. அப்போ நம்ம ஆக்டிவாக இந்தியா கலந்துக்குச்சு. அதில் நல்ல வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஒரு திட்ட வரைவை கொடுக்குறது யோசித்தாங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணாங்க. இந்தியா சார்பாக கொடுத்த திட்ட அறிக்கை தான் அன்றைக்கு கலந்துக்கிட்ட 130 நாடுகளுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில். பருவநிலை மாற்ற மாநாடு, விழிப்புணர்வு மாநாடு உலக அளவில் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த 2021 அந்த கிளாஸ்கோ மாநாட்டில் நம்ம தான் திட்ட வரைவு கொடுத்தோம், இந்தியா தான் கொடுத்தது, உலகமே ஏற்றுக்கிட்டுச்சு. என்ன அது சுருக்கமானா ஒசாவார் அப்படின்னு சொல்லுவாங்க. OS, ஒன் சன், ஒன் வேர்ல்டு, OSOWOR, ஒன் ரிஜிட். அதாவது ஒரே சூரியன், ஒரே உலகம், ஒரே முடிவு. இதை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கணும். வளர்ந்த நாடுகள், வளரக்கூடிய நாடுகளுக்கு அந்த டெக்னாலஜியை நிறையா கொடுக்கணும். பாரதம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொடுத்தாங்க. நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா 2070க்குள்ளே நெட் ஜீரோ கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. நெட் ஜீரோங்கிறது 50-50. எப்படி மாசுபடுற எரிசக்தியை நம்ம யூஸ் பண்ணாலும் மாசுபடாததும் ஈக்குவலாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரலாக அந்த கார்பன் வெளியிட குறைச்சி அந்த அளவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா நெட் ஜீரோ. அது வந்துட்டாலே ஓரளவு பூமி வெப்பமானது இதோட நின்றும். அதை கொண்டு வரதுக்கு நம்ம எல்லா முயற்சி எடுப்போம். இத்தனை ஜிகாவாட் மின்சாரத்தை நாங்கள் தயார் பண்ணுவோம், இவ்வளவு காலத்துக்குள்ளே நிர்ணயம் பண்ணி நாங்கள் நெட் ஜீரோ கொண்டு வருவோம் அப்படின்னு 5 திட்டங்களை கொடுத்தாங்க. அந்த இது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூட அதோட வரி சேர்த்துக்கலாம், ஒன் சன், ஒன் வேர்ல்டு, ஒன் ரிஜிட், ஒன் மோடி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம பிரதமர் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு பாராட்டினார். அவ்வளோ பேர் நாடு தலைவர்கள் மத்தியில் பாராட்டினார். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சூரிய மின்சக்தி திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இந்த சூரிய மின்சக்தியை நம்ம இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், எங்கெங்கே பயன்படுத்துகிறோம், எந்தெந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்தி வர்றதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த புவி வெப்பமயமாகிறதுக்கு நம்மளான முயற்சிகளை என்ன செய்யலாம் அரசோட அதையும் நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் மட்டும் இந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இந்த நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒருவே நான் கொஞ்சம் படித்ததை வச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.